தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி இரண்டா பிரிஞ்சிச்சு. ஏன் மூன்றா கூட பிரிஞ்சிச்சு. இபிஎஸ் தரப்பு ஒரு பக்கம், சிவிஎஸ் அழைக்கப்படக்கூடிய சிவி சண்முகம் தரப்பு ஒரு பக்கம். இது போக நேற்றைக்கு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா கட்சியோட சேர்ந்துட்டாங்க. இப்படி 3 அணிகளா பிரிஞ்சுட்டு இருந்த அதிமுக நேற்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிமுகவின் கேசி வீரமணி அவர்கள், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க எல்லா பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், ஒரு தாயின் மக்களா ஒன்று சேர்ந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இது போக அதிமுகவின் ஐடி விங் என்ன நம்ம போட்டிருக்காங்க, இந்த இரும்பு கோட்டை, அதாவது அதிமுக கட்சிங்கிற இரும்பு கோட்டையை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது, கூடிய சீக்கிரம் நாங்க எங்களுடைய அதிமுக அணி ஒன்றிணைந்து மக்கள்கிட்ட மிக பெரும்பான்மையை அடுத்த தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்று தலைமைச் செயலகத்துல அதிமுக கொடியை நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிமுக ஐடி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதிமுக அணி இரண்டா பிரிஞ்சு மூன்றா பிரிஞ்சு இப்போ ஒன்று சேர்ந்ததா அவங்க வெளிப்படுத்தி இருந்தாலும் இனி வரும் காலங்களில் அதிமுக கட்சியில ஒற்றுமை நிலவுமா, இல்லை திரும்ப ஏதாவது உள்கலகம் ஏற்பட்டு திரும்பவும் 2-3 அணிகளை பிரியுமாங்கிறத பொறுத்து பார்ப்போம். 2 நாள் பயணமா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி சென்று விட்டார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு எல்லா சமூக ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தி ஊடகங்கள் மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தி ஊடகங்களையும் ஹெட்லைன்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்னொரு நாட்டு தலைவர் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்க போலங்க. நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து ஒரு முதல்வர் போய் பாரத பிரதமர் சந்திக்க போறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வேற மாநிலத்தை சார்ந்த, இப்ப சமீபத்துல பதவியேற்ற கேரள முதல்வர் போய் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாங்க. ஆனா அதெல்லாம் பெரிய அளவு நியூஸா போடல. ஆனா நம்மளுடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற நம்மளுடைய முதல்வர் போய் நம்ம பாரத பிரதமர் சந்திக்க போறத இன்னைக்கு நம்மளுடைய தமிழக ஒட்டுமொத்த செய்தி சேனல்கள், 2 சேனல்களை தவிர, கலைஞர் டிவி மற்றும் சன் நியூஸை தவிர அத்தனை செய்தி சேனல்களையும் ஹெட்லைன்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அவர் அங்கே போய் என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்கிறதையும் உறுதிப்படுத்திட்டாங்க. அதாவது முக்கியமா தமிழகத்துக்கு தேவையான நிதிகள் மற்றும் தமிழக மாநிலம் சார்பாக சில கோரிக்கைகள், குறிப்பா கர்நாடக மாநிலத்தில் மேகதாது அணை கட்டக்கூடிய ஒரு விஷயமா முதல்வர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சு பேச இருக்காரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுக்கு முன்னாடி போன அத்தனை தமிழக முதல்வரும் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு வேஷ்டி சட்டை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்மளுடைய தமிழக முதல்வர் கெத்தா அப்படி கோட்டை போட்டுக்கிட்டு அப்படி போய் பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடி உட்காந்து பேசுறப்ப ஏதோ இன்னொரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு பிரசிடென்ட்டோ பிரதமரோ உட்காந்து நம்ம நாட்டு பிரதமரோட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. ஒரு சினிமா படத்துல ஒரு காட்சி வர்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். முதல்வன் படத்துல அர்ஜுன் சார் அப்படியே கோட் போட்டுட்டு உட்காந்து பேசுவார் இல்லையா, நம்ம ரகுவரன் சார்கிட்ட அது மாதிரி நம்ம விஜய் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திக்கிறப்ப தமிழக முதல்வரும் பாரத பிரதமர் சந்திக்கக்கூடிய காட்சிகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா எல்லா செய்தி சேனல்களும் வள வரும். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுக்கான தற்காலிக சண்டை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில நேற்றைக்கு அமெரிக்கா ஈரான் மேல நடத்திய ஒரு முக்கியமான வான்வழி தாக்குதல் மூலமா மீண்டும் உலகப்போர் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமோங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்குங்க. நேற்றைக்கு அமெரிக்கா திடீர்னு ஈரான் மேல வான்வழி தாக்குதல் நடத்திருக்கு. அதுக்கு அமெரிக்கா தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க முன்னெச்சரிக்கையா ஒரு விஷயத்த செஞ்சோம், அதுதான் இந்த வான்வழி தாக்குதல் சொன்னாலும் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஈரான் மேல அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பல ஏவுகணை தளங்கள், ஈரான்ல இருக்கக்கூடிய பல ஏவுகணை தளங்கள் இந்த அமெரிக்காவோட வான்வழி தாக்குதல அழிக்கப்பட்டிருக்கு. அது போக பல நூற்றுக்கணக்கான படகுகளும் அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வான்வழி தாக்குதல்ல தெற்கு ஈரான்ல இருக்கக்கூடிய லெபனான் மற்றும் பெக்கா பகுதிகளை சார்ந்த இடத்துல மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்துகிற சமயம், அதாவது அமெரிக்காவை சார்ந்த MQ-9 அப்படிங்கிற அதிநவீன ட்ரோன்களை ஈரான் அழிச்சிருக்கு. இது போக பாத்தீங்கன்னா F-35 அப்படிங்கிற போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி நாங்க இனிமேல் பின்வாங்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய மரண பயத்தை காமிச்சிருக்காங்க. இது போக திரும்ப இஸ்ரேல் திடீர்னு லெபனான் மேல தாக்கிய தாக்குதல 4 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள் உட்பட ஒரு 31 பேர் இறந்திருக்காங்க. அதனால என்னவோ மத்திய கிழக்கு பகுதியில் திடீர்னு எந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கும்ங்கிற ஒரு அபாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பொறுத்தது பரவும். இதை பற்றி தகவல் கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். மீண்டும் ஒரு தகவலுடன்.